லவ் வீட்டுக்கு தெரிஞ்சா நாயே யாரை காதலிக்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல எந்த நாயை காதலிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு நமக்கு இந்த நாய் பொழுது? இவன் தினம் அவளுக்கு ஒரு பூ கொடுத்தா, அவ பதிலுக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தா, அதுக்கு பேர் தான் ஆப்பு. பொதுவா பசங்க பாத்தீங்கன்னா இந்த காதல்ல ரஜினிகாந்த் மாதிரி இவங்களுக்கு காதல் எப்ப வரும் எப்படி வரும்னே தெரியாது. பொண்ணுங்க சத்யராஜ் மாதிரி கேரக்டரே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு 2 பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சான். ஒரு 2 பசங்க ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தானுங்களா. அந்த பொண்ணுங்க பாதிச்சான், இந்த பயலுக ரொம்ப நாளா நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறானுங்க, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ராக்கி கயிறை எடுத்து வந்து அந்த 2 பையன் கையிலையும் கட்டி கையில கட்டி அண்ணான்றுச்சுங்களாம். உடனே நம்ம பையன் பார்த்தா, மச்சான் ஏன் தங்கச்சி நீ கட்டிக்கோ, உன் தங்கச்சி நான் கட்டிக்கிறேன்ட்டான். நல்ல முறை. இந்த இளைஞர்கள்லாம் எவ்வளவு விஷயத்தை பின்பற்றலாம், ஆனா அவனுங்க ஃபாலோ பண்றது காதல்ன்ற ஒரு விஷயத்த மட்டும்தான். இன்றைய இளைஞர்கள் நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, கையில பச்சை குத்துறியே, பச்சை குத்துறது பெருசு கிடையாது. அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அதே பேர்ல உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்குமா? வாழ்க்கை ஃபுல்லா அதை வச்சுதானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பழைய ஷாக்ஸை மோந்து பாக்குறதோட கொடுமையானது பழைய காதலை ரோட்ல பாக்குறது.